Hello guys, welcome back. நான் உங்க விகே. வாட்ஸ்அப் யூஸ் பண்ற பயனாளர்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியே இருக்கு. இத மத்திய அரசு பிளஸ் வாட்ஸ்அப் குழு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ற பயனர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 40 கோடி பேருக்கு மேல வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அதில் வர அப்டேட்ஸ் நிறைய டைம் கேட்கும். நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது அப்டேட் வந்து கேட்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அப்டேட்ஸை கொடுக்கறதுனால நூதன முறையில் மோசடி நடக்கிறதா மத்திய அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. பண ஆசையை தூண்டுற இந்த மர்ம கும்பல் இது வரைக்கும் 10,319 கோடி அளவுக்கு மோசடி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வாட்ஸ்அப் மட்டும் இல்லாம தேவையில்லாம நமக்கு வர இன்கமிங் கால்ஸ், அதாவது அன்வான்டட் கால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து ஃபாரின் நம்பரான +84 +63 +24 இந்த மாதிரி வெளிநாட்டு நம்பர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை எடுக்காம தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க. வாட்ஸ்அப்ல அப்டேட் கேக்குது, நம்ம கொடுக்குறோம். சப்போஸ் கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா அந்த அப்டேட்கான ஃபியூச்சர் வந்து நமக்கு கிடைக்காது. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம பண மோசடிக்கான அலர்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லா மக்களுக்குமே அந்த அப்டேட்ஸ் வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு அப்டேட் கேட்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க யாராவது நியர்பை இல்லை 1 or 2 மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த அப்டேட்ஸ் கேட்டிருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட்டை வந்து கொடுங்க. நான் போன வாரம் தான் அப்டேட் பண்ணேன், இந்த வாரம் மறுபடியும் வாட்ஸ்அப் அப்டேட் கேட்குது, நான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போதே அப்டேட் கேட்குது, இந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடமான அப்டேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா அந்த அப்டேட்டையும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. வாட்ஸ்அப்பை தவிர பிற இடங்கள்ல உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கேட்குது அப்படிங்கிறது, அதாவது இந்த கூகுள், குரோமு இல்லை வேற ஏதாவது ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதில் சைடில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆடு இல்லைன்னா லிங்க்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதில் வந்து அப்டேட் வந்து கேட்கும். வாட்ஸ்அப் நீங்கள் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது கேட்டுச்சுன்னா சம்மந்தம் இல்லாத ஆப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்புக்கு சம்மந்தம் இல்லாத நம்ம ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த அப்டேட் கேட்டாலும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா அது மூலயமாவும் இந்த மோசடி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்கேமர்ஸ் நிறைய விதத்தில் பண மோசடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வாட்ஸ்அப் ஸ்கேம் அப்படிங்கிறது ஒன்று. நம்ம பணத்தை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்த வகையில் நம்மளுடைய மொபைல் மூலமாகவே பண பரிவர்த்தனைகள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கூகுள் பே, வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பேமெண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. வாட்ஸ்அப்லேயும் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்டேட்ஸ் அண்ட் டேட்டாஸையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும்.